வணக்கம். இன்றைக்கி ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும். இன்றைக்கி ஹாப்பி நியூ இயர்ன்றதுனால நிரஞ்சனாவும் ரித்திஸ்கண்ணாவும் பிரியாணி சேலஞ்ச் பண்ண போகிறாங்களாம். அவங்க சாப்பிட போகிறாங்க. நான் இப்போ டைம் வந்து கிளிக் பண்ண போகிறேன். அவங்க வந்து சாப்பிட்டு என்ன டைமுக்குள்ளே அவங்க சாப்பிட முடிக்கிறாங்கன்னு நீங்களே பாருங்கள். எங்கள் நிரஞ்சனா வந்து காஞ்சலுங்க, அவள் சரியாக சாப்பிட மாட்டா. எங்கள் ரித்திஸ்கண்ணா வந்து சாப்பிட்ருவான். எனக்கு ரித்திஸ்கண்ணா மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்குது, சீக்கிரம் சாப்பிடுவாருன்னு. ஓகே, 1 2 3 ஸ்டார்ட். கீழே குஞ்சுன்னு இருக்கக்கூடாது, மேலேயே நின்றா தானே சாப்பிட்டு தெரியும். ரித்திஸ்கண்ணாக்கு வேறு ஹேர் கட் பண்ணாங்க இந்த வீக்கில் தான். சாட்டர்டேயில் போயிட்டு அழகாக இந்த தலையை அவங்க அப்பா கொண்டு போயிட்டு இந்த பக்கம் ஒரு அரைமாண்டியோ அந்த பக்கம் ஒரு அரைமாண்டியோ தெரியுற மாதிரி வீட்டின்னு வந்துட்டாங்க. கட் பண்ணி வந்துட்டாரு. நீங்கள் பேசினே இருந்தீங்கன்னா சாப்பிட மாட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது ஒரு சேலஞ்சு பண்ணியே ஆகணுமா. அதனால நிரஞ்சனா வந்து ஈவினிங் அந்த பிரியாணி பக்கத்து வீட்டுக்கார கொடுத்துட்டு போனாங்க மிராக்கலா வாயா. அதுலேருந்து நான் பிரியாணி சேலஞ்ச் பண்ணுவேன்னு பண்ணிகிட்ருக்காங்க. சாப்பிட்றாங்க ஏதோ. என்ன கந்த கண்ணா அப்படியே நிப்பாட்டிட்டேன். ரித்தீஸ் 2 minutes 3 seconds ஆகிட்டுருக்கு. சாப்பிட்டுட்டே இருக்காங்க. அந்த லெட் பீஸ் எல்லாம் கூட தான் கவுண்டிங். லெட் பீஸு, அந்த டொமேட்டோஸு, அந்த இது எல்லாமே கவுண்டிங். பிட் ஆஃப் பீசஸ் நோ யுவர் பிளேட். ஓகே, எலும்பு மட்டும் இருக்கலாம். போன் எல்லாம் எடுத்து தனியாக வச்சுட்டு ஒன்லி பீசஸ் அண்டு டொமேட்டோஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் அந்த காடமோன் சின்னமோன் இதெல்லாம் எடுத்து சைடில் மூவ் பண்ணிவிடு. ஓகே, பாருங்கள், வீட்டில் செஞ்ச பிரியாணி பிடிக்கலையாங்க. ஷாப் பிரியாணி தான் பிடிச்சிருக்கான். நிறைஞ்ச காஞ்சலுக்கு பிடிச்சிருக்கான். சாப்பிட்றாங்க. கொஞ்சம் கூட பீஸ் இதுவெல்லாம் இருக்கவே கூடாது. அப்படி சாப்பிட்டா தான் அவங்க வின்னு. லெட் பீஸு கிட் பீஸ் எல்லாத்தையும் சின்ன மோனெல்லாம் ஓரம் காட்டணும். அதில் கொஞ்சம் கூட சாப்பாடு இருக்கக்கூடாது. காடமோன் சின்ன மோன்லலாம் கொஞ்சம் கூட சாப்பாடு இருக்கக்கூடாது. அதுவும் கவுண்டிங் தான். ஃப்ரெண்ட்ஸ், கீழெல்லாம் இறக்காமல் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். You are first eat, okay? கொஞ்சம் ஒரே ஒரு சாப்பாடு கூட இருக்கக்கூடாது, அந்த மாதிரி சாப்பிடணும். பாருங்க, சாப்பிடு சாப்பிடு
சாப்பாடு அவ்வளோ உண்டு இருக்குது அப்பயும். இந்த பக்கம்லாம் அப்படி தெரியுது. சாப்பிடு. பாருங்கள், நிரஞ்சனாவுடைய பிளேட்டை நல்லா வலிச்சு எடுத்துருக்கா. சாப்பிட்டு முடிச்சா சந்தோஷம்தான். ஏன்னா அவன் சாப்பிடவே மாட்டா சரியாக சாப்பாடு. இன்றைக்கி சாப்பிட்றான்னாக்கா ரொம்ப நல்ல விஷயம், சாப்பிட்டோம். சதீஷ் கண்ணா வந்து சாப்பிட்டு கொண்டே இருக்கின்றான். அவனும் ஃபினிஷ் பண்ண போகிறான். யார் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் சாப்பாடு கூட இல்லாமல் ஃபினிஷ் பண்ண போகிறாங்களோ அவங்க தாங்க வின்னரு. பீஸ் கூட கணக்கு தான். பீஸும் கணக்கு தான். பீஸ் இருக்கும். இந்த அப்படியே பீஸ் பாருங்கள், நிரஞ்சனா வின் பண்ணிட்டாங்க. ஓகே, நிரஞ்சனா வின் பண்ணதுக்காக இந்த ஜக்கை வந்து நான் ஃப்ரீயாக கொடுக்குறேன். நிரஞ்சனா இந்த ஜக்கில் தண்ணி குடிச்சிருக்கு.